இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் கம்பனுடைய தூரிகை பற்றி மின்னு மிளிர்ந்த நட்சத்திரங்கள் பல உண்டு. உலகத்தில் இன்றைக்கு நம்முடைய இதயத்தில் வாழ்வியலை வரலாற்றை படம் பிடித்து காட்டுபவர்களை இயக்குனர் என்று நாம் கைதட்டி பாராட்டி சீராட்டுகின்றோம். ஆனால் இந்த மண்ணுக்கு அவதாரமாக மேலிருந்து கீழ் வருவது அவதாரம். 10,000 பாடலை தந்து மனித வாழ்வையை நேர்முறையை சொன்ன கம்பனுடைய ராம அவதாரத்தின் சிறப்பை கம்பனுடைய தூரிகை கொண்டு பார்க்க வேண்டும். கம்பனில் மிளிரும் நட்சத்திரம், கம்பனுடைய பாத்திரம், கம்பனுடைய பாத்திர படைப்பு என்று பல வகையில் இவற்றை சொல்லலாம். எப்படி ஒரு விஷயத்தை நேராகவும் ஒரு விஷயத்தை எதிராகவும் கம்பன் படைச்சிருக்கான் பாருங்க. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்தி அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு நம்ம ராமன் பெருமையை பாடல்களில் பார்த்துருக்கோம். ஆனால் ஏன் இப்படியெல்லாம் ராமனை வர்ணிச்சான்னா, அந்த பாத்திர படைப்பில் ராமனுக்கு வைத்திருந்த காட்சி என்னன்னா, இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடர். ஒரு பெண்ணை பார்த்துட்டா மனசால கூட நினைக்காதவன் தான் உண்மையான ஆண்மகன். பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர். எதிரான்னா ஆளோடு ஆள் தோளோடு தோள் வாளோடு வாள் இல்லை. பிறன்மனையை மனதால நினைக்காது. அவன் தான் காப்பியத்தினுடைய கதாநாயகன் பாத்திரம். அப்படியே எதிர்நிலை பாத்திரம் யாரு? முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பிறந்தவும் எக்கோடியாராலும் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முடிவற்கற்ப நயம்பட உரைத்த நாவு தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாள் இந்திரனுக்கு சந்திரன் எல்லாம் சரி. ஏன் அவனை எதிர்நிலை பாத்திரமா தோக்கிற பாத்திரமா வச்சான்னா, மிகப்பெரிய சிவபக்தன், வீணை கலைஞன், அப்படியே உருகி உருகி சிவனை வேண்டுகின்றவன். ஆனால் சிவனை நினைப்பதற்கு பதிலாக காமத்தி உள்ளத்தில் இருந்து சீதையை நினைத்த மாத்திரத்தில் அவனை வீழ்ச்சி பாத்திரமாகவும் பிறர் மனையை மனதில் நினைக்காதவனை காப்பிய பாத்திரமாகவும் மாற்றியதுதான் கம்பனுடைய தூரிகை மின்னு மிளிர்ந்தது. இதை அப்படியே வைங்க. தம்பிமார்கள் எடுத்து பார்த்துக்கங்க. இந்த உடன் பிறந்த தம்பி, உவந்தடைந்த தம்பி, ராமாயணத்தில் ராமன், லக்ஷ்மண், பரதன், சத்ருகுணன். அந்த மாதிரி தம்பிகள் இனி இருக்க முடியாது. ஒருத்தன் எனக்கு பதவியே வேண்டாம் பாதுகையை கொடுன்னு பட்டாபிஷேகம், இன்னொருத்தன் தூங்காமல் 14 வருஷம் கண்ணை விழிச்சு கொண்டு மனைவியெல்லாம் விட்டுட்டு அண்ணனோட காட்டல. இந்த ராம, லக்ஷ்மணன், பரத, சத்ருகுணனுக்கு கேரக்டரே கிடையாது, அமைதி தான். அண்ணன் தம்பி கிழிச்சா கோட்டை தாண்ட மாட்டான். குகன் சுக்ரீவன் வீடனை சகோதரனா ஏற்றுக்கிற அளவுக்கு கேரக்டர். அப்படியே ராவணன் சகோதரன் பாரு, 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சிருப்பான், குடங்குடமாக கல் குடிப்பான், சாப்பிடுவான், எல்லாம் சரி. ஆனால் கும்பகர்ணனை அறத்தின்படி வீடனை கூப்பிட்டும் போது நிற்கலை. ஏன்? உண்டவனுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்லி பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது நம் குற்றம்லாம் போனாலும் கூட தவறின் பக்கம் துணை நின்றவன். அதனால்தான் அந்த பாத்திரம் இன்றைக்கு நெஞ்சில் நிற்காமல் போனதற்கு காரணம் என்ன? இப்படி இந்த பாத்திர படைப்புல கம்பனை நீங்க தோய்ந்து படி. கூனின்னு ஒரு கேரக்டர் சார், சின்ன கேரக்டர். அவள் மனம் அவள் உடலை போலவே கூணாக இருந்ததுன்னு உரையாசிரியர் எழுதுறார். உள்ளத்துல கூனே இருக்கக்கூடாது. கையை அவளுடைய மனமயக்கத்தினால் பாத்திர படைப்பில் இடந்து நிற்கிறாள். எப்படி நீங்க பாருங்க, சூர்பனகை பஞ்சிகொளிர் வெஞ்சிகொளிர் பல்லவ மனுங்க. ராவணன்ட்ட ஒரே ஒரு விஷயந்தான், உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்தேன், அதை நீ அடையணுங்கிறதுக்காக தான் என் மூக்கறுப்பட்டேன். எதை சொன்னால் எந்த தீ பறக்குங்கிறத தெரிஞ்சிருக்கா? தீயினும் நல்ல தீயால் மாதிரி அவ. இந்த கேரக்டர் இப்படி. நீங்கள் அப்படியே அதுக்கு நேர் எதிர்மாறு. அல்லல் மக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் தூயவன் வெள்ளி நாற்றலுக்கு மாசென்று வீச்சினேன். துன்பப்பட்டாலும் புருஷன் வந்து காப்பாற்றணும்னு அசோகவனத்தில் இருந்தாலே சீதை. அப்படி ஒரு கேரக்டர். மண்டோதரின்னு ஒரு மாண்புடைய கேரக்டர். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. சுமத்திரைன்னு லக்ஷ்மணனுடைய தாயார் சொல்கிறா, ராம வந்தா வா, இல்லாட்டி நீ முன்னாடி செத்துப்போ. எப்படி கேரக்டரில் பில்டப் நேஷன் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரான் பாருங்க கம்பன். ஜடாயு சிறு பாத்திரம். ஆனால் சீதைங்கிற ஒரு பெண்ணுக்கு துன்பங்கிறத விட தான் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன்னு அழகால போராடினான் ராவணனோடுன்னா எப்பேற்பட்ட பாத்திரம் பாருங்க. சபரின்னு ஒருத்தி, ராமன் மீது அம்பு வைத்து கனி கொடுத்தவள். அகலிகைன்னு ஒரு பாத்திரம், ராமனுடைய பாதார விந்தங்கள் துகள்பட்டு ஒரு கல்லு பெண்ணா மாறியது. நீங்க எந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தாலும், நீங்க சின்ன கேரக்டர் விஸ்வாமித்திரர்,
தசரதன் அங்கங்க பேசப்பட்ட பாத்திரம்தான். ஆனால் வரியன் ஒம்பும் ஒரு செல்கதியின் இது காத்து அரசு செய்கிறான். எப்படா இருக்கணும் ஒரு ராஜான்னா? ஏழை விவசாயி தான் நிலத்தை பாதுகாக்கிற மாதிரி தான் மக்களை பார்த்தா அதான் வன்மை இல்லையோ ஒரு வறுமை இல்லை. கம்பனை ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி எடுத்து வச்சு அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு பெரிய வழிபாடு பொருளா அல்லது வாழ்வியல் சித்திரமா எப்படி வேணாலும் நம்ம ரசிக்கலாம். படிக்க படிக்க பாத்திரங்கள் மூலம் நமக்கு ஆனந்தத்தை தந்து நம்மை மேன்மைப்படுத்திய கம்பனை வாசிப்போம், நேசிப்போம்.